படிக்காத பக்கங்கள் ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாஷிகா ஆனந்த், பிரஜின், ஜார்ஜ் மரியான், முத்துக்குமார், பாலாஜி, லல்லு சபா, மனோகர் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் செல்வம் மதப்பன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஜாசி கிஃப்ட் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தை மே 17ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. டிராகன் டைட்டில் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு. அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. லியோன் ஜேம்ஸ் மியூசிக் பண்ணுறாங்க. ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மிஸ்கின் சித்து விளாக்ஸ் பண்ண சித்து மற்றும் அர்ஷத், கே.எஸ். ரவிக்குமார் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கனாந்தான் கிங்கிலிருந்து மாலு மாலு லிரிக்கல் வீடியோ வெளியாகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மே 17ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. பைசன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், லால் பசுபதி, கலையரசன் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்டில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்டில்ஸில் சேன் விக்ரம் மாசா இருக்காரு. இப்போ 60 நாட்கள் ஸ்கெடியூல் நடக்கிறது. திருநெல்வேலியில் மற்றும் ரிமைனிங் போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்க சென்னையில் அப்படின்னு மாரி செல்வராஜ் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. தலைமை செயலகம்னு ஒரு புதிய தமிழ் வெப் சீரிஸ் மே 17ஆம் தேதி ZEE5 OTTயில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. இந்த படத்தில் கிஷோர், ஸ்ரீயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பி, சவன்கனி, குஸ்ருதி, ஆதித்யா மேனன், நிரூப் நந்தகுமார், தர்ஷா குப்தா நடிக்கிறாங்க. வசந்த பாலன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்ணுறாரு. பொலிட்டிக்கல் த்ரில்லர் இந்த படத்துக்கான ஜானரு. தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷலாக வில்லு படம் ரீரிலீஸ் ஆக போகிறது ஜூன் 21. தக் லைஃப்ல இருந்து சிம்பு ப்ரோமோ வீடியோ வெளியாயிருக்கு. இந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது செமையாக இருக்குது. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கு இப்போ டெல்லியில் நடக்கிறது. வையாபுரி, நாசர் அபிராமி மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன், சிம்பு எல்லாம் இருக்காங்க. இந்த ஸ்கெடியூலில் பாலிவுட் ஆக்டர்ஸ் அலி ஃபாசல் மற்றும் சானியா மல்ஹோத்ரா எல்லாம் இந்த படத்துக்கான போர்ஷன்ஸ் ஷூட்டிங் நடக்கிறது. ராங்கேஜ் திருப்பதியும் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செட்ஸில் ஷூட்டிங்கில் இன்னுமே 11ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுஷுடைய ராயன் அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேம் அடங்காத அசுரன் அப்படின்னு தான் அந்த சாங் நேம். இந்த சாங் இன்று வெளியாக போகிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. ஜூன்ல ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படம் அபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் மாஸ் தர லோக்கல் குத்து சாங், தனுஷுடைய டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மிக பெருசு கோரியோகிராஃபர் பிரபுதேவா மாஸ்டர், 500க்கும் மேல ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுடன் அப்படின்னு சொல்றாங்க. தங்கலான் படம் ஜூன் 13 தான் ரிலீஸ் பிளான் பண்றாங்களா. அதே போல ராயன் படத்தை ஜூன் 13 தான் வெளியாக போகிறது அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த தங்கலான் படமோ ராயன் படமோ ஜூன் 13 வெளியாகிறதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூஸ் வந்த மாதிரி தங்கலான் படமா இருக்கட்டும், ராயன் படமா இருக்கட்டும், ராயன் மட்டும் ஜூன் மந்த்ல வெளியாக போகிறது அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அபிஷியலா சேன் விக்ரமுடைய தங்கலான் படத்துக்கான ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த 2 படமே கிளாஸ் ஆகுது அப்படின்னு. அர்ஜுன் தாஸுடைய ரசவதி இந்த படம் சென்சார் UA கொடுத்துருக்காங்க. மே 10ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. இந்த படத்துக்கான ஸ்னீக் பீக் வெளியாகிருக்கு. இந்த ஸ்னீக் பீக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தளபதி 69 படத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் மற்றும் கேஸ்ட் ஃபைனலைசேஷன் போகிறது. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக வெளியாக போகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஷூட்டிங் ஆகஸ்ட் எண்டில் தொடங்கும். சம்மர் 2025 ரிலீஸ் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தளபதி 69 படத்துக்கு. மோகன்லாலுடைய பேரோஸ் இந்த படம் செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த வருஷத்துல தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது அப்படின்னு அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய நெக்ஸ்ட் படத்துடைய டைட்டில் லாக்டவுன். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறாங்க. AR ஜீவா டைரக்ஷன் பண்ணுறாங்க. NR ரகுநாதன் மற்றும் சித்தார்த் விபின் இந்த படத்தை மியூசிக் பண்ணுறாங்க. தளபதியுடைய சச்சின் படம் கிராண்டா ரீரிலீஸ் ஆக போகிறது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 11ஆம் தேதி 20th ஆனிவர்சரியில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் கலைப்புலி அஸ்தானு பிளானிங் பண்ணுறாரா மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸுக்கு மற்றும் எல்லாத்திலேயே ரிலீஸ் இந்த படம் அப்படின்னு. PT சார்லேருந்து குட்டி பிசாசு வீடியோ சாங் வெளியாகிருக்கு. இந்த வீடியோ சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழா மியூசிக் பண்ணி லிரிக்ஸ் பண்ணி பாடியிருக்காரு. அந்த சாங்கை கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகும். மே 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. DNA படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் அதர்வா, நிமிஷா சஜயன் நடிக்கிறாங்க. மான்ஸ்டர் டைரக்ஷன் பண்ண நில்சன் வெங்கடேசன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்வயம்பு நியூ போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் நிக்கில், சித்தார்த்தா, சமிக்தா, நவா நடேஷ் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கோப்ரா ரைட்டரு பரத் கிருஷ்ணமாச்சாரி டைரக்ஷன் பண்ணுறாங்க. ரவி பசூர் மியூசிக் பண்ணுறாங்க. தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம்னு இந்த படம் 5 லாங்குவேஜஸில் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. அப்புக்குட்டியுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. காக்கா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டாக்ஸிக் படத்தில் யாஷிக்கு சிஸ்டர் ரோலில் நடிக்க நயன்தாரா கிட்ட பேச்சுவார்த்தை போகிறதான் ஃபைனலாக. இந்த ஸ்டோரி சொல்லியாச்சு மற்றும் நயன்தாரா இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குது. தில்ராஜ் ப்ரொடக்ஷனில் தனுஷ் நடிக்கிறாரு. ஸ்ரீகாரம் டைரக்ஷன் பண்ண தெலுங்கு டைரக்டர் கிஷோர் கிட்ட பேச்சுவார்த்தை போகிறதா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண. உன்னி முகுந்தனுடைய மார்க்கோ இந்த படம் 5 கோடிக்கு மேலே ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பெரிய பிளாக் பஸ்டரான ஃபஹத் பாசிலுடைய ஆவேசம் இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகிறது இன்று. சுந்தர் சி ரிவீல் பண்ணியிருக்காரு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில். அரண்மனை 4க்கு பிறகு அவருடைய நெக்ஸ்ட் படம் கலகலப்பு 3 அப்படின்னு மிர்ச்சி சிவாவும் மற்றும் விமலும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னு மற்ற கேஸ்டிங்ஸை ரிவீல் பண்ணுறாராம். பிறகு ஸ்கிரிப்ட் வேலை ஏற்கனவே இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு சுந்தர் சி சொல்லியிருக்காரு. பார்ட்னர் படம் இன்று தமிழ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிறது. த பாய்ஸ் மே 14 தமிழ் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிறது. ரோமியோ படம் மே 10 தமிழ் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிறது. மாயாவான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு. மாயான் மூவி சீக்குவல் அது. இந்தியன் 2 படம் ஜூலை 18 ரிலீஸ் இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் டீம் இருக்காங்க. அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்களாம். அதுக்கடுத்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே மற்றும் டைலாக்ஸும் லோகேஷ் கனராஜ் மற்றும் டீம் இப்போ அந்த படத்துக்கான செகண்ட் ஹாஃப் ரைட்டிங் ஒர்க்கில் இருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் தளபதி விஜய் படத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த படத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன் மற்றும் ப்ராப்பர் மாஸ் மசாலா என்டர்டெய்னர். செகண்ட் சிங்கிள் ரொமான்டிக் சாங்கு அப்படின்னு அஜ்மல் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. செகண்ட் சிங்கிள் சாங்கு ஜூன் மந்தில் வெளியாக போகிறது. தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக ஜூன் 21 அல்லது ஜூன் 22 செகண்ட் சிங்கிள் சாங்கு வெளியாகும். வேட்டையன் மும்பை ஸ்கெடியூல் ப்ராப் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் 80% முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிறது இந்த படம் தியேட்டர்ஸில். தளபதி பர்த்டே ஸ்பெஷல் அவருடைய படங்கள் அப்டேட்ஸ் ஜூன் 21 மற்றும் ஜூன் 22 தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக வெளியாக போகிறது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செகண்ட் சிங்கிள் வில் ரீ ரிலீஸ். தளபதி 69 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு.